ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய பட்ஜெட் வந்து இன்று தாக்கல், தொழில்துறையினருக்கு புதிய சலுகைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. புதுடில்லி ஜனவரி 31, 2026, 27ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை February 1 தாக்கல் செய்யப்பட உள்ளது. நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் மாத சம்பளதாரர்களுக்கு பலனளிக்கும் வருமான வரி சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொழில்துறையினருக்கான சலுகைகள் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கான புதிய திட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தொழில்துறையினருக்கான சலுகைகள் இருக்கும், பல்வேறு தரப்பினருக்கான புதிய திட்டங்கள் அறிவிப்புகள் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. வரலாற்றில் முதல் முறை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. 2026 to 27ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ளது. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். ஸோ பட்ஜெட் பற்றி இந்த வருஷம் நமக்கு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதுவரையும் சுதந்திரம் ஆனதுலேருந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு சண்டே வந்து என்ன பண்ணுறோம், பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறோம். இதுதான் இந்தியாவிலேயே வரலாற்றிலேயே முதல் முறையாக நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 28 அந்த உரை தொடங்கியிருக்கு குடியரசுத் தலைவர் உரையோடு. அது வந்து சண்டே வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து நடந்திருக்கு. பட்ஜெட் எதிர்பார்ப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். ஸோ சண்டே தான் February 1 இல்லையா இந்த வருஷம். ஸோ அன்னைக்கு தான் இந்த மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் வந்து 9வது முறையாக இந்த மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சு உரையாற்றியிருக்காரு. கடந்த பட்ஜெட்டில் புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் தனிநபர்களுக்கான வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டது. நிலையான வரி கழிவு ரூபாய் 75,000ஐயும் சேர்த்தால் 12.75 லட்சம் வரை வரி விலக்கு பெற முடியும். ஸோ 12.75 லட்சம் வரையும் என்ன பண்ணலாம், வரி விலக்கை வந்து நம்ம பெற முடியும். நிலையான வரி கழிவு 75,000 மட்டும் கழிச்சிட்டோம்னா 12 லட்சம் வரையும் நமக்கு வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வரி கழிவை ரூபாய் 1 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் பட்ஜெட் அறிவிப்புகள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 லட்சம் சேலரி வாங்கினா நமக்கு வந்து வரி கிடையாது, அதில் 75,000 வந்து கழிவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை 1 லட்சமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியை தக்க வைக்க இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரை வரி விதித்துள்ள நிலையில் தொழில்துறையினருக்கான புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. February 2 முதல் வாதம். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்ட அமர்வு February 13யும் 2ஆம் கட்ட அமர்வு March 9 to April 2 வரையும் நடைபெறுகிறது. முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையாற்றிய நிலையில் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு February 2 முதல் 3 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வருடாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையினை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதில் அடுத்த நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.8% முதல் 7.2% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டது. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்துறையினருக்கு ஏதாவது புதிய சலுகைகள் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து 50% வரி வந்து விதிச்சிருக்கு. இந்தியாவில் இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு, இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரை வரி விதித்துள்ள நிலையில் ஏதாவது தொழில்துறையினருக்கு புதிய சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. இதுவரையும் 12 லட்சம் வந்து உச்சவரம்பாக இருந்துச்சு. நிலையான வரி கழிவு அப்படின்ற ஒன்று 75,000, இதை 1 லட்சமாக உயர்த்துவாங்களா அப்படிங்கிற ஏக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ப்ளஸ் இந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கின குடியரசுத் தலைவர் உரையோடு தொடங்கின இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து சண்டே அன்னைக்கு, அதாவது February 1 அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து வரலாற்றிலே முதல் முறையாக இந்தியாவோட பட்ஜெட் வந்து சண்டே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.